கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாட்டிலே நாய்க்கடி தொல்லை அதிகமாகவே உள்ளது. பள்ளி குழந்தைகள், பெரியவர்கள், வேலை செய்யும் கூலி தொழிலாளர்கள், இவர்களே வெறிநாய்கள் தெரு ஓரத்திலும் சாலை ஓரத்திலும் தொடர்ந்து கடித்து கொண்டு வருகிறது. இதனால் பல உயிர்களும் போய் உள்ளன என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த அரசு இதுவரையும் பெரிதளவில் ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே இல்லை. அனைத்து தெருக்களிலும், கடைகளிலும், பள்ளி குழந்தைகள் போகிற பாதைகளிலுமே நாய்கள் அதிகமாக உலாவி கொண்டு அவர்களை குறிவைத்து தொடர்ந்து கடித்து கொண்டே இருக்கிறது. இன்று நாங்கள் ஒரு வேலை விஷயமாக குறுக்குச்சாலை, தூத்துக்குடி மாவட்டம் குறுக்குச்சாலை அருகே ஒரு கடையோரத்தில் தேநீர் குடித்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்திலே ஒரு வெறிநாய் நான் கூட வந்த வேலைக்காக வந்த நபரை வெறிநாய் எப்படி என்று கடித்து உள்ளது என்று பாருங்கள். இதற்கு முன் இந்த சகோதரரை கடிக்கும் முன் நேற்றைய தினம் ஒரு 20 நபர்களுக்கு மேல் குறுக்குச்சாலையில் கடித்துள்ளது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிகாரிகளும் அரசாங்கமும் அந்த நாயை பிடித்து கொண்டு போகவில்லை, அதை மரண ஊசியும் போடவில்லை. அதன் விளைவாக இன்று 3 நபர்களை கடித்துள்ளது. அந்த 3 நபர்களும் ஓட்டப்பிடாரத்திலே ஊசி போட்டோம், அரசு மருத்துவமனையிலே. ஆக இந்த வேலை செய்யும் நபருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. நாய் கடித்தால் இப்படி இரத்தம் வரும் அளவில் நாய் குதறி உள்ளது. எனவே நாய் கடித்தவருக்கு அரசு கட்டாய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது பெரிய அளவில் விஷமுள்ள நோயாக இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் நீங்கள் இந்த நாய் கடித்தவர்களுக்கு கட்டாயமாக நிதி உதவி அளிக்க வேண்டும். மற்ற எல்லா இடத்திலுமே ஒரு பேருந்து விபத்து, ஒரு நிகழ்ச்சி விபத்து எதற்கென்றாலுமே நிவாரணம் கொடுக்கும் இந்த அரசு இந்த வெறிநாய்களுக்கு கடித்தால் ஏன் நிதியுதவி அளிப்பதில்லை? எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த வெறிநாய்களை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டமாகவும் பஞ்சாயத்தாகவும் எந்த ஒரு நாயும் வெறிநாயும் தெருநாயும் ஊர்களில் இருக்கக்கூடாத அளவுக்கு நாய்களை பிடித்து கொண்டு சென்று மரண ஊசி போட்டு நாய்களை கொல்ல வேண்டும். இதில் கருத்திலே நீங்கள் கருத்தில் வைத்துக்கொண்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இந்த வெறிநாய் கடியால் பல பேர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆகையால் கட்டாயமாக வெறிநாய் கடித்தவர்களுக்கு நிதியுதவி கட்டாயம் நீங்கள் அளித்தே ஆக வேண்டும். அப்படி கட் பண்ணு.